யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது கருப்பு வெள்ளை படங்களின் சிகரமான காவல்காரனும் மாற்று நடிகரின் படமான பட்டிக்காடா பட்டணமாகவும் 50 நாட்கள் எத்தனை தியேட்டர்களில் ஓடியது என்பதை பற்றி நாம் காணப்போகிறோம். காவல்காரன் 1967 செப்டம்பர் 7ஆம் தேதி வெளிவந்த படம். இது சத்யா மூவிஸ் தயாரிப்பு. சத்யா மூவிஸ் ஏற்கனவே தெய்வத்தாய் எடுத்திருக்காங்க. நான் ஆணையிட்டால் மூன்றாவதாக காவல்காரன். காவல்காரன் படத்துக்கு விமர்சனங்கள் ராணியில் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அதுக்காக உடனே அந்த வாரமே விளம்பரத்தில் வந்துச்சு. மக்கள் அளித்த மகத்தான தீர்ப்பு 100க்கு 100 அப்படின்னு வந்துச்சு. தொடர்ந்து 205 ஷோ 4 தேட்டர்லேயுமே ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. 50 நாள் வசூல் கிட்டத்தட்ட இதே தேட்டரில் தான் சிவந்தமன் ரிலீஸ் ஆச்சு. குலோப் அகஸ்தியா, மேகலாங்க உற்சகன் 50 நாள் வசூல் தான் சிவந்தமன் சமன் செய்தது. அதற்கப்புறம் அவருக்கு கைத்திறமையில் ஓட்டினது தான். அதனால் காவல்காரன் வசூல் சிவந்தமன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அந்த வசூலை ஈக்குவல் பண்ணிச்சு காவல்காரன். அப்புறம் சென்னையில் குலோப் அகஸ்தியா, மேகலாங்க உற்சகன், மதுரை சிந்தாமணி, திண்டுக்கல் NVGP, விருதுநகர் ஸ்ரீ ராதா, பழனி ஓம் சண்முகா, காரைக்குடி அருணாச்சலா, திருச்சி ஜூபிட்டர் ஆகிய திரைகளில் 50 நாட்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த விளம்பரம் வந்தது. 50 நாள் ஓடின அந்த விவரங்கள் அது போக இன்னும் பல தியேட்டர்களில் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. மொத்தம் பாருங்கள், தஞ்சை ஞானம், கும்பகோணம் டைமண்ட், மாயவரம் கௌரி, பட்டுக்கோட்டை ராஜாமணி, கரூர் அஜந்தா, கோவை கர்நாடிக், ஈரோடு ராஜாராம், சேலம் ஓரியண்டல், தருமபுரி கணேசா, நாமக்கல் ஜோதி ஆகிய தியேட்டர்கள்லையும் 50 நாள் ஓடிச்சு. மொத்தம் அந்த விளம்பரத்தில் அவங்க கொடுத்த விளம்பரத்தில் 29 தியேட்டர் தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேறெல்லாம் சேர்க்கலை. பெங்களூர் சேர்க்கலை, மைசூர் சேர்க்கலை, ஆந்திராவில் உள்ள சித்தூர் சேர்க்கலை, அப்புறம் திருவனந்தபுரம் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் நிறைய தியேட்டர் வந்திருக்கும். இது அவ்வளோதான், மொத்தம் சேர்த்ததே அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள், வேலூர் தாஜி, பாண்டி அஜந்தா, காஞ்சிபுரம் கிருஷ்ணா, கடலூர் நியூ சினிமா, தாம்பரம் நேஷனல், சிதம்பரம் நடராஜா, நெல்லை லட்சுமி, தூத்துக்குடி ஜோசப், நார்வேல் லட்சுமி, இலங்கையில் யாழ்ப்பாணம் ராஜா தேட்டரில் 50 நாள் தாண்டி 100 நாள் வரைக்கும் ஓடிச்சு. காவல்காரன் 100 நாள் 6 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. காவல்காரன் சென்னையில் 3 தேட்டரில் ஓடிச்சு. சென்னையில் அப்புறம் மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய ஊரில் ஓடிச்சு. மதுரை, திருச்சி, சேலம், அப்புறம் இலங்கையில் 2 தேட்டர் ராஜா, ஜெசிமா ஓடிச்சு. ஆக மொத்தம் 2, 4, 6, 8 தேட்டரில் 100 நாள். அப்புறம் 50 நாள் ஓடின பிறகு கொழும்பு ஜெசிமா, சீக்கிரி, இலங்கையில் மேலும் 4 தேட்டரில் 50 நாள் ஓடினதாக விளம்பரத்தில் கொடுத்துருக்காங்க. தேட்டர் பேர் போடாமல் கொடுத்துருக்காங்க. அதனால் சேர்த்து மொத்தம் எத்தனை தேட்டர் வருது? 36 தேட்டர் கிட்டத்தட்ட வருது காவல்காரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஊர்களெலாம் சேர்த்தா, பெங்களூர், மைசூர்லாம் சேர்த்தா 40 தேட்டருக்கு மேலே வரும். இது யாழ்ப்பாணம் ராஜாவில் வச்ச கட் அவுட். காவல்காரன் படத்துக்கு வச்சு இந்த கட் அவுட். இது இலங்கையில் சக்கப்போடு போட்டுச்சு இந்த படம். பாருங்கள், 90வது நாள் விளம்பரம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. யாழ்ப்பாணம் ராஜா, ஜெசிமா 2லேயுமே 90வது நாள், அப்புறம் 100வது நாள் விளம்பரமும் கொடுத்தாங்க. எல்லா ஊர்களையும் நல்லா ஓடின படம். முதல்ல 50 நாள் ஹெவி பிக்கப். அப்புறம் அந்த படம் எடுத்ததுக்கப்புறமும் மறுவழிகளில் போடுவாங்கள்ல, அதில் குடியாத்தத்தில் 50 நாள். இது மாதிரி நிறைய தேட்டரில் ஓடிருக்கு. அந்த விவரங்கள் நமக்கு கிடைக்கல. இது படம் ஆரம்பத்தில் நீலகண்டன், ஆரம் வீரப்பன் இருக்கும்போது அவங்க தொடக்க விழா. முதல்ல சரோஜாதேவி தான் வச்சு நடிக்க வச்சாங்க. ஆனால் சரோஜாதேவி மாற்றிட்டு அப்புறம் ஜெயலலிதாவை கொண்டு வந்துட்டாங்க. படத்தில் முதல் காட்சி இந்த சண்டை காட்சி தான். அதுக்கு கருணாநிதி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அப்புறம் பாருங்கள், இது பட்டிக்காடா பட்டணமா 50 நாள் ஒன்று தேட்டர் வரும். சென்னையில் 3 தேட்டரு, மதுரை, கோவை, சேலம், திருச்சி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், குடந்தை, வேலூர், நெல்லை, தூத்துக்குடியில் இந்த படம் 6 வாரத்தில் கடைசி போட்டாங்க. அப்புறம் சிவந்தமண்ணுக்கு யூஸ் பண்ண அந்த வடக்கயிறு, ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சுருந்தாங்க. அதை வச்சு மறுபடியும் 50 நாளைக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 6 தேட்டரா 7 தேட்டர் ஓடி இருக்குது. 100 நாள் ஓடி 25வது வாரம் வேறு ஓட்டிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓடினா போதும் 25 வாரம் எழுதிட்டு போயிடுவாங்க. 25 வாரம் மதுரை சென்ட்ரலில். இது அந்த படத்தோட வெற்றி விழாவில் ஜெயலலிதா பேசும்போது எடுத்த ஃபோட்டோ. இது காவல்காரன் ஒரு மகத்தான வெற்றி படம். இது பட்டிக்காடா பட்டணமா அடி என்னடி ராக்கமா பாட்டுக்குள்ளது. இது காவல்காரன் படத்துக்கு கிடைச்ச விருது சிறந்த படத்துக்கான விருது கிடைச்சிது. அதில் சரி நேயர்களே, நாம் காவல்காரனை பற்றி தெளிவாக பார்த்து விட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில்